பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த ஒரு புதிய நாளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஒரு அழகான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்படின்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். அதான் சொல்றாரு, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எதை செய்கிறோமோ அது மறுபடியும் நமக்கு திரும்ப செய்யப்படும். கர்த்தர் அதை அப்படியே திரும்ப தருவார். நாம் விதை விதைத்தால் அந்த விதைக்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறார். நாம் நல்லதை விதைத்தால் நல்ல காரியத்தை மறுபடியும் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நாம் மற்றவர்களை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு திரும்ப வரும். மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தருவார். நாம் மற்றவர்களை ஆசீர்வதித்தால் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். மற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம், நாம் உதவி செய்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற நபர்களை எழுப்பி தருவார். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற பலரை கர்த்தர் எழுப்பி தருவார். ஆகவே எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, இந்த நாளிலே நான் எதையாகிலும் நல்ல காரியங்களை செய்ய, ஆண்டவரே இரக்கமுள்ள காரியங்களை செய்ய, ஆண்டவரே ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய எனக்கு நீர் உதவி செய்யும் என்று நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை விதைக்க, நன்மையை விதைக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மேன்மையை விதைக்க, கிருபையை விதைக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாருக்கும் அந்த பூமியிலே நீர் வாழ்ந்தபோது நன்மை செய்தது போல நாங்களும் நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.